என்னோட ஸ்டைலில் எங்கள் வீட்டில் சூப்பர் ஹிட்டான உளுந்து வடை பார்க்கலாமா? உளுந்தை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்து 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 5 to 10 மினிட்ஸ் தொடர்ந்து நல்லா கலந்து பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தாங்க வடை நல்லா ஃப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க பக்கத்தில். கையில் தண்ணி எடுத்துட்டு கட்டை விரலில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் கிட்ட வச்சு இப்படி விட்டிங்கன்னா சூப்பராக வருங்க வடை. அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். கட்டை விரலில் ஹோல் போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு பேட்ச் வடை. செகண்ட் பேட்சில் அகெயின் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேமை குறைச்சி கூட்டக்கூடாதுங்க, ஒரே ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் அதிகமாக குடிக்காது. இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக திருப்பி விட்டு கலர் சேஞ்ச் ஆனோடனே வடையை எடுத்துருங்க. செகண்ட் பேட்ச் வடை இதே மாதிரி தண்ணி தொட்டு ஹோல் போட்டுட்டு எண்ணெய் கிட்ட வச்சு போட்டிங்கன்னா எண்ணெய் தெறிக்காமல் சூப்பராக வருங்க. கையில் எண்ணெயே தெறிக்காது. ஹோல் போட்டு எண்ணெய் கிட்ட வச்சு போடுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வெந்த பிறகு இந்த நுரம் அடங்கினோடனே எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான மெதுவடைங்க. என்னோடய ஸ்டைலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னோடய சண்டே மார்னிங்கு பொங்கல், சாம்பார், மெதுவடைங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.